எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த புனிதமான இறை இல்லத்தில சுன்னத்தான இந்த இரவு தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய பேரருள் என்றென்றும் நிரப்பமாக உண்டாவதாக. வாழும் காலமெல்லாம் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதையே பிற மனிதர்களுக்கு எடுத்துரைத்து அதே சூழலில் மரணத்தை தழுவி நாளை மறுமை நாளையில் அண்ணலம் பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை, பொறுமையின் பொக்கிஷம், மனிதகுல மாணிக்கம், தியாகத்தின் சுடர் விளக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்திலே குடும்பம் சகிதம், உற்றார் உறவினர்கள் சகிதம், நண்பர்கள் சகிதம் நுழையக்கூடிய பெரும் பாக்கியத்தை உள்ள ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு முறை முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். அங்கே ஒரு சில தோழர்கள் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார்கள். வந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோழர்களிடத்தில் கேட்டார்கள், மா அஜ்லஸக்கும், எது உங்களை உட்கார வைத்தது, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் பள்ளிவாசல் அமர்ந்து? தோழர்கள் சொன்னார்கள், ஜலஸ்னா நذ்குருல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத் கொடுத்தமைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டி கொண்டிருக்கிறோம், நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் சொன்னோம். இதனை கேட்ட செவிமடுத்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹி மா அஜ்லஸக்கும் இல்லா தாக்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? சஹாபாக்கள் சொன்னார்கள், தோழர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா அஜ்லஸனா இல்லா தாக்க, அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுகிறோம், நாங்கள் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம், சொல்லிக் கொண்டிருக்கிறோம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டுவிட்டு சொன்னார்கள், அமா இன்னி லம் அஸ்தஹ்லிஃபுக்கும் துஹ்மத்தன் லக்கும், தோழர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்ட காரணத்தினால் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் சத்தியமிட்டு கேட்டதாக நீங்கள் என்று தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா சத்தியமிட்டு சொல்லுவோமே, ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தையில் நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் சத்தியமாக என்று கேட்போம். அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுவிட்டு சொன்னார்கள், நாங்கள் இப்படித்தான் ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பள்ளி வாயில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே வந்தார்கள். வந்து இதே மாதிரி கேட்டாங்க, மா அஜ்லஸக்கும், ஏன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், எது உங்களை உட்கார வைத்தது என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வினுடைய அருளை நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத் கொடுத்தமைக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டி கொண்டிருக்கிறோம் என்று நாங்கள் பதில் சொன்னோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கேட்டுவிட்டு, வல்லாஹி மா அஜ்லஸனா இல்லா தாக்க, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்கிறேன், இதைத்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். தோழர்களே, அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கேட்ட காரணத்தினால் உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் கேட்டதாக நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. காரணம் என்னவெனில், அத்தானி ஜிப்ரீலு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்தில் இப்பொழுதுதான் வந்தார்கள். வந்து சொன்னார், ஃபஅக்பரனி அன்னல்லாஹ் அஸ்ஸ வஜல் யுபாஹி பிகுமுல் மலாயிகா, அல்லாஹ் உங்களை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகவேதான் எந்த காரியம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி நான் வேகமாக வீட்டிலிருந்து வந்தேன் என்று சொன்னார்கள். அருமை தோழர்கள், நண்பர்களே, இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், அல்லாஹ்வை பற்றி பேசுவது, அல்லாஹ்வின் தூதரை பற்றி பேசுவது, அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த புனிதமான மார்க்கம் குறித்து பேசுவதெல்லாம் நம்மை குறித்து மலக்குமார்களிடத்தில் அல்லாஹ் பெருமையோடு பேசுகிறான் என்பதற்கு ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை உள்வாங்கிக் கொண்டு இந்த சபையிலே நாம் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். இது சாதாரணமான சபை அல்ல, டைம் பாஸுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு சபை அல்ல. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், இதா மரர்தும் பிரியாதில் ஜன்னா ஃபர்தஉ, சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளை கடந்து செல்வீர்களே ஆனால் நன்றாக மேய்ந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதரே, வமா ரியாதுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சுவனத்தின் பூஞ்சோலை என்றால் என்ன என்று கேட்கும்போது ஹிலக்கு திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசப்படக்கூடிய சபை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு நாம் அமர்ந்திருக்க வேண்டும்.
அருமை தோழர்கள் என்பதை எத்தனையோ பயான்களை நாம் கேட்கிறோம். மார்க்க கல்வியை தேடிக்கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தினுடைய விஷயங்களை அன்றாடம் நாம் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறோம். கல்வியினுடைய சிறப்பை குறித்து நமக்கு பல ஹதீஸ்களை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கல்வியினுடைய சிறப்புகள் நிறைய நிரம்ப இருக்கிறது. கல்வியாளர்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வைத்திருக்கிறான். குறிப்பாக கல்வியாளர்களுக்கு மென்மேலும் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கல்வியை தேடி ஒரு வழியாக செல்லக்கூடியவருக்கு அல்லாஹ் சூனத்தின் பாதை இலகுவாக ஆக்குகிறான். நிறைய சிறப்புகள் உண்டு. சில நேரம் அந்த கல்வியினால் ஆபத்து உண்டு. கல்விக்கு சில நேரம் ஆபத்து இருக்கிறது. கல்விக்கு ஆபத்துகள் உண்டு. எப்பொழுது ஆபத்து தெரியுமா? அல்லாஹ் யுஅமல் பிஹி, கற்ற கல்வியின்படி அமல் செய்யவில்லை என்று சொன்னால், வெறுமனே கேட்டுவிட்டு போய்விட்டோம், அறிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம் என்று மட்டும் இருந்தால், அமல் செய்யவில்லை என்று சொன்னால் அந்த கல்வியின் மூலம் ஆபத்து. அவ் ஐயுராத பிஹி கைர வஜ்ஹல்லாஹ், கல்வியை தேடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடாமல் வேறொன்றை முன்வைத்து கல்வியை தேடுகிற பொழுது அந்த கல்வி நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அவ் அரா யகூன மம்சூஜன் பில் பித்ஐ முஷப்பிபன் பிதலாலாத், கல்வியை எப்படிப்பட்ட கல்வியை தேட வேண்டும்? பியூரான குர்ஆன் சுன்னாவுடைய கல்வியை தேட வேண்டும். வழிகேடுகளும் பிதஅத்துகளும் அனாச்சாரங்களும் அந்த தேடக்கூடிய கல்வியில் கலந்து விடுமேயானால் அந்த கல்வி நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும். அவ் யுஸ்கித ஷைத்தானு சாஹிபஹு ஃபில் உஜ்பி வல் குரூர், கல்வியை தேடக்கூடியவனுடைய உள்ளத்தில் ஷைத்தான் தற்பெருமையையும் ஆணவத்தையும் கர்வத்தையும் போட்டு விடுவானேயானால் கல்வி நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருமை தோழர்கள், நண்பர்களே, இந்த விஷயங்களை உள்வாங்கிக் கொண்டு சொல்லக்கூடிய செய்திகளை செவிமடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை சிறந்த சமூகமாக ஆக்கியிருக்கிறார். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸி தஅமுரூன பில் மஅரூஃப், எத்தனை சமூகங்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருந்தாலும் இந்த உம்மத்திற்கு முன்பாக எத்தனையோ சமூகங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட அல்லாஹு தஆலா இந்த சமூகத்தை தான் கைர உம்மத் என்று சொல்லி காட்டுகிறார். சிறந்த சமுதாயம். ஆனால் முன்வாழ்ந்த சமூகத்தார்களோ பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். 950 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 600-700 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுடைய இபாதத்துகள் எவ்வளவு இருக்கிறது. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலமோ குறைவு. அமார் உம்மதி மா பைன 60 வ 70, இந்த உம்மத்திற்கு கொடுக்கப்பட்ட ஆயுள் காலமோ 60க்கும் 70க்கும் மத்தியில் தான். இவ்வளவு குறைவான ஆயுள் கொடுக்கப்பட்ட சமூகம் நூற்றுக்கணக்கான வருடங்களை வாழ்க்கையாக பெற்றுக்கொண்டு வாழ்ந்து முடிந்த சமூகத்தை ஒப்பிடுகிற பொழுது அல்லாஹ் இந்த சமூகத்தை தான் சிறந்த சமூகம் என்று சொல்லி காட்டுகிறார். தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நன்மைகளை ஏவுகிறீர்கள், தீமைகளை தடுக்கிறீர்கள். ஆக இந்த சமூகம் முன்மாதிரியான சமூகம். இது சாதாரண சமூகம் அல்ல. ஆம் ஆத்மி கிடையாது. நாம் ஸ்பெஷலானவர்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? லக்கத் கான லக்கும் ஃபி ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய நபியிடத்தில் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் முன்மாதிரி இருக்கிற பொழுது அவர்களை அணு அணுவாக பின்பற்றக்கூடிய இந்த சமூகத்திடத்தில் முன்மாதிரி இருக்காதா? முன்மாதிரியான சமூகம். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட சமூகமாகத்தான் நம்மை ஆக்கி இருக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய நபிமார்களை விட தனி சிறப்புகள் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலையும் ஒரு சகோதரனாக, ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு மகனாக, போர்படை தளபதியாக, ஒரு நபியாக, ஒரு தோழனாக, எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. இது மாதிரியான நிலை மற்ற நபிமார்களிடத்தில் இருக்குமா என்று சொன்னால் இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் திருமணம் ஆகாதவர்களாக இருக்கிறார்கள். திருமணம் உடைய நிலைகளில் உண்டான அந்த முன்மாதிரியை அவர்களிடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. போர்படை தளபதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். போர் தந்திரங்கள், போர் விஷயங்களை குறித்து அவர்களுடைய வாழ்க்கை நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. இந்த முன்மாதிரியை ஏனைய நபிமார்களிடத்தில் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் செய்யவில்லையே, பிறகு எப்படி அவரிடமிருந்து போர் யுக்திகளை நாம் எடுத்துக்கொள்ள முடியும்? போர் சம்பந்தமான முன்மாதிரியை அவர்களிடத்தில் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலேயும் மிக சிறந்த முன்மாதிரியாக நமக்கு இருக்கிறார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய இந்த சமூகமும் முன்மாதிரியான சமூகம்.
அல்லாஹ் அதனால்தான் குன்தும் கைர உம்மத் என்று சொல்லுகிறான். وَكَذَلِكَ جَعَلْنَاكُمْ أُمَّةً وَسَطًا لِتَكُونُوا شُهَدَاءَ عَلَى النَّاسِ وَيَكُونَ الرَّسُولُ عَلَيْكُمْ شَهِيدًا. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் ஒரு நடுநிலையான சமூகம், உங்களை அல்லாஹ் தஆலா ஷுஹதாக்களாக சாட்சி சொல்லக்கூடியவர்களாக அல்லாஹ் இந்த உம்மத்தை ஆக்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எப்படி நாம் சாட்சி சொல்லுகிறோம்? ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு ஜனாசா அல்லாஹ்வின் தூதரை கடந்து போகிறது. ஜனாசாவை தூக்கி கொண்டு செல்கிறார்கள். அந்த ஜனாசா போகிற பொழுது மக்கள் எல்லோரும் அந்த ஜனாசாவை குறித்து நல்ல விஷயங்களை பேசுகிறார்கள். போகக்கூடிய மனிதர் நல்ல மனிதர், தௌஹீதுவாதி, குர்ஆன் சுன்னாவை பின்பற்றக்கூடியவர், சொந்த பந்தங்களை ஆதரிக்கக்கூடியவர், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடியவர், ஹலால் ஹராமை பேணக்கூடியவர், வியாபாரத்தில் தூய்மையானவர், கொடுக்கல் வாங்கலில் நீதமானவர், எல்லா வகையான நற்குணங்களும் இந்த ஜனாசாவுக்கு இருக்கிறது என்று மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அதனை கேட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஜபத் என்று சொன்னார்கள். வஜபத் வாஜிபாகி விட்டது. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு ஜனாசா கடந்து போகிறது. அந்த ஜனாசாக்களை குறித்து மக்கள் குறைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். ஜனாசா போகக்கூடியவன் பித்அத்வாதி, ஒரு குராஃபி, தொழுகையில் ஆர்வம் இல்லாதவன், சுன்னாவை பேணாதவன், சொந்த பந்தங்களை ஆதரிக்காதவன், பெற்றோர்களை உபகாரம் செய்யாதவன், மோசமானவன், கொடுக்கல் வாங்கலில் நீதமில்லை, நேர்மை இல்லை, இப்படி என்னவெல்லாம் குறை சொல்ல முடியுமோ அந்த ஜனாசாவை குறித்து மக்கள் குறை சொன்னார்கள். இதனை கேட்டுக்கொண்டிருந்த அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஜபத் என்று சொன்னார்கள். முதலில் ஜனாசா கடந்து போகிற பொழுதும் இந்த வார்த்தையை தான் சொன்னார்கள். இரண்டாவதாக கடந்து போகக்கூடிய அந்த ஜனாசாவை பார்த்தும் வஜபத் என்று சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே மா வஜபத், என்ன வாஜிபாகி விட்டது என்று சொன்னீர்களே, என்ன அர்த்தம், எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லையே, என்ன காரணம் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹாதா அஸ்னைதும் அலைஹி கைரா, முதலாவது ஜனாசா கடந்து போகிற பொழுது அந்த ஜனாசாவை குறித்து நீங்கள் எல்லோரும் புகழ்ந்து புகழ்ந்து சொன்னீர்கள். ஃபவஜபத் லஹுல் ஜன்னா, அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்கிவிட்டார். சொன்னது நீங்கள், அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டார், உங்களுடைய சாட்சியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ் அந்த ஜனாசாவுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக ஆக்கிவிட்டார் என்று சொன்னார்கள். இரண்டாவது ஜனாசா கடந்து போனது, வஹாதா அஸ்னைதும் அலைஹி ஷர்ரா, அந்த ஜனாசாவை குறித்து மோசமான வார்த்தையை நீங்கள் சொன்னீர்கள், அந்த ஜனாசா சுத்தம் இல்லை, சரியில்லை என்று நீங்கள் சொன்னீர்களே, அல்லாஹு தஆலா அந்த ஷஹாதத்தை, அந்த சாட்சியத்தை எடுத்துக்கொண்டு வஜபத் லஹுன் நார், அவருக்கு நரகத்தை வாஜிபாக ஆக்கிவிட்டார். அருமை தோழரே, சிந்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், அன்தும் ஷுஹதாஉல்லாஹி ஃபில் அர்த், நீங்கள் எல்லோரும் சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ்விடத்தில், உங்களுடைய சாட்சி ஒப்புக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட உயர்ந்த சமூகமாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். பிற மனிதர்கள் நம்மை பார்த்து நல்லவன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உலகத்தில் கெட்டவன் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை வாழாதவர்களாக நாம் இருக்க வேண்டும் தோழர்களே.